செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு ஆகிய 2 மாவட்டங்களில் வருவாய் மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை குழு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சோழர் அம்மன் பி வைரமுத்து அவர்களை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திருமா தென்னரசு அவர்களை, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆரோக்கிய ராணி அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, ஆர் கோபால் அவர்களே, கேஜி இளங்கோவன் அவர்களே, எஸ் ரங்கநாதன் அவர்களே, சுவேதா ஜெயக்குமார் அவர்களே, மொய்தீன் அவர்களே, டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களே, வருகை வந்திருக்கின்ற KPS நாராயணன் அவர்களே, ராஜநாராயணன் அவர்களே, ஈசிஆர் மூர்த்தி அவர்களே, வரவேற்புரை கூட்டாக வரவேற்புரை ஆற்றியுள்ள கே வீரராகவன் அவர்களே, ஜி யுவராஜ் அவர்களே, செல்லப்பா அவர்களே, பாலமுருகன் அவர்களே, பகலவன் அவர்களே, சக்தி அவர்களே, ராமன் அவர்களே, சரவணகுமார் அவர்களே, செல்ல பாண்டியன் அவர்களே, மாரி ஜான்சன் அவர்களே, மலரின் சம்பத் அவர்களே, வி சரவணன் அவர்களே, குமார் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, திருப்பதி அவர்களே, நாராயணன் அவர்களே, பாலராஜ் அவர்களே, மலையிலிருந்திருக்கிய வெகராமன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, நவீன்ராஜ் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல ஒரு கருத்துக்களை இங்கே எழுச்சியோடு சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் கூட சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் வைத்தியம் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல ஒரு கருத்துக்களை நினைக்கக்கூடிய மாதிரி இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அண்ணன் ஜெயசக்தி பிரபாகரன் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல ஒரு கருத்துக்களை இங்கே கொள்கை முழக்கமாக ஒழுங்கி சென்றிருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சோழர் திரு முகைந்தி அவர்களே, வருகை வந்திருக்கின்ற குணசேகரன் அவர்களே, சேகர் ராஜாங்கம் அவர்களே, பி சத்யா அவர்களே, கழக இலக்கிய செயலாளர் திருமதி இறைராமரை அவர்களே, கழக மாணவி செயலாளர் திரு பிரவீன் அவர்களே, அமைப்பு செயலாளர் திருமதி மஞ்சுளா அவர்களே, வருகை வந்திருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் கழக அண்ணா தொழிற்சங்க தலைவர் தனபால் அவர்கள், வருகை வந்திருக்கின்ற செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தாமரம் செங்கல்பட்டு தொகுதியில் அடங்கிய தாமரம் மாநகராட்சியினுடைய பொறுப்பாளர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர் அவர்களே, நிர்வாகிகள் அவர்களே, பொறுப்பாளர்களே ஆகிய சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, நகர்கழகத்துடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகள், வருகை விடுத்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் தங்களை பொறுப்பாளராக நிறைவேற்றிக் கொண்டு கழகப் பணிகளை கடமையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துறை கழகத்துடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, வருகை விடுத்திருக்கின்ற நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கத்திலே இந்த நல்ல நேரத்தை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவுரையாக நன்றியுரையாற்றிருக்கின்ற மாவட்ட கழக பொருளாதார துறையில் ஆனந்தம் தயவுசெய்து அமைதியாக ஆய்வாளர்கள் அமைதியாக திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய மாநில அம்மாவு சமுதாய சீர்திருத்தத்திற்காக வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மனச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி மாண்புள்ள அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நல்லபுர திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர்
சிறப்பாக ஆட்சி செய்த பொறுப்பை அனைத்து இந்திய அண்ணாவும் கேட்டு நடத்திக்கொண்டோம். புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்பு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல வள திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டம். தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு திருச்செங்கலில் நேரடியாக கிடைக்க செய்கிற ஆட்சி. இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த திட்டத்தினுடைய பலனை மக்கள் பெற வேண்டும் என்றுதான் மாண்பு அம்மா அவர்கள் பார்த்து நல்ல வள திட்டத்தை தொலைநோக்கு பார்வை திட்டங்களாக நாட்டு மக்கள் நலன் கருதி அர்ப்பணித்தார் என்பதை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம். இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளால் கழகத்திற்கு பல்வேறு சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கிய போது இந்த கழகத்தினுடைய சட்ட விதி இவைகளெல்லாம் வரையறுத்தார்கள். பல சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்தந்த சட்ட விதிகள் எல்லாம் திருத்தம் ஒரு நிலைக்கு தகுந்த திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ புரட்சி தலைவர் அவர்கள் அதற்கு இடமளித்தார்கள். ஆனால் கழகத்துடைய உச்சபட்ச பதவியான கழகத்துடைய பொதுச் செயலாளர் என்ற பதவியை மட்டும் கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர், அந்த அடிப்படை உறுப்பினர்களுக்கு மாண்பு புரட்சி தலைவர் அவர்கள் அந்த உரிமையை தந்தார். பொதுச் செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதியை உருவாக்கினார். உருவாக்கியதோடு மட்டுமல்ல, மற்ற விதிகளெல்லாம் ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ உரிமை இருக்கிறது என்று பதிவு செய்தார்கள். ஆனால் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ மாற்றம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று சட்டத்தில் இடமளித்தார். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 50 ஆண்டு காலம் அந்த விதிக்கு தார்மீக ஆதரவு வந்து சத்திய வாக்குப்படி நடந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தினார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. இந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டாங்க. யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகம் ஒன்றுபடுகின்ற போது ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது. அந்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலம் புதிய வாக்காளர் உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்து 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களித்தினார். இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. அவர்கள் நானும் ஒருங்கிணைப்பாளராக, திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டது. கழகத்தினுடைய சட்ட விதிப்படி யார் கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வாக்களித்து அவர்களுக்கு இந்த பதவியை அங்கீகாரம் அளிக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பதவியில் இருப்பவர்களை நீக்க முடியும் என்ற சட்ட விதியும் நம்முடைய கழகத்தில் இருக்கிறது. நடைபெற்ற 23 நடைபெற்ற பொதுக்குழுவில் எங்களை எல்லாம் எல்லாரும் கூட்டி பொதுக்குழு என்ற பெயரில் காலையில் 5 மணிக்கே கிட்டத்தட்ட 3000 பேர் உட்கார வச்சாங்க. கழகத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் உட்கார வைத்தது மட்டுமல்லாமல் அஜெண்டா பிரகாரம் எழுச்சி பிரகாரம் ஒவ்வொன்றாக தகவல்படுத்த வேண்டும். வரவேற்பை சொல்லியாச்சு. தலைவர் அவர் உடைய நிகழ்த்தினார். 3ஆவதாக பொருளாதார என்ற முறையில் நான் வரவு செலவு கணக்குகளை பொதுக்குழுவில் தாக்கல் செய்யப்பட்ட வாசிக்கிறேன். அதற்கு கூட வாய்ப்பளிக்காமல் நன்றியுரை போட்டு கொடுத்து முடிச்சாங்க. நன்றியுரை நிறைய சொன்னாங்கள பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு நம்ம எந்த பிரச்சனை நடக்கிறது அமைதியாக போகிறோம், அமைதியாக போயிட்டு இருந்தாங்க. அப்போதான் எங்க மேல தண்ணி பாட்டை எடுத்து வீசுறாங்க. எவ்வளவு ஒரு அராஜகம்! இந்த இயக்கத்தில் அந்த
அண்ணன் தேசிய பிரபாகர் அவர்கள், சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள், புகழேந்தி அவர்கள் இவர்களும் எந்த அளவுக்கு இயக்கத்திற்கு நிலைநிறுவதற்கு உழைத்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் அவமரியாதை செய்து எங்களை எல்லாம் கழுத்தை பிடிச்சு தள்ளாத முறையாக நாங்கள் செய்த குற்றம் என்ன என்று பொதுக்குழுவில் சொல்ல வேண்டும். அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டதற்கு தான் ஒரு உறுப்பினர், சாதாரண உறுப்பினர் கூட பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் யார் என்னை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்தார்களோ அந்த ஒன்றை கொடுத்தாலும் மறுபடியும் தேர்தல் வைத்து என்னை நீக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை இவரை யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரே அரசியல் தமிழகத்தில் ஒரு இருக்கிறார்களோ அது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு காலத்திற்கு சிக்குண்டி நடக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு அளித்த உரிமை ஒரு தொண்டன் கழகத்துடைய பொதுச் செயலாளராக போட்டியிடுவதற்கும் தேர்தல் என்பதற்கும் வாய்ப்பு இருந்தது. புரட்சித் தலைவர் காலத்தை கட்டவில்லை. ஆனால் இப்போது காற்ற தலைவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொதுச் செயலாளர் பதவிக்கு யாராவது வேட்புட்டாங்கன்னா 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிகளை அனுப்பலாம். 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும். 5 ஆண்டுகள் தலைமை கழகத்துடைய பொறுப்பாளராக இருக்க வேண்டும். அவர்கள் முன்மொழிய வேண்டும். யாரால் முடியும்? 20 மாவட்ட செயலாளர் அழைத்து வந்திருக்கிற என்ன பண்ண வேண்டும்? 5 வருடம் அதிலும் தலைமை கழகத்தை நிர்வாகியாக இருக்க வேண்டும். தேர்தல் போட்டிகள் யாரால் முடியாது? வீரமணி, தங்கமணி மட்டுமே முடியும். வேற யாரால் முடியாது. ஆக இந்த 3 பேருக்கு இந்த வளையத்தை போட்டுக்கொண்டு ஒன்று நீ, 2 நான், இலக்காக இந்த முக்கோணத்தில் இருக்கின்ற 3 பேரில் யாராவது ஒருவருக்காக கழகத்துறை பொதுச்சாளர் வருவதற்குரிய சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு இவர்கள் யார்? அதிமுகவை உருவாக்கியவர்களா? தொண்டர்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா? இல்லை. நம்பிக்கை துரோகம். அனைத்து இந்திய அண்ணா திமுக, அனைத்து பணிகள் கொடுத்த உயர்வு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அது சட்ட நீதியை மதிக்கின்ற அந்த கழகத்திற்கு செய்கின்ற துரோகம். இதுதான் நிகழ்த்தப்பட்டது. தனக்கத்தினாலே பொதுச் செயலாளர் மகனம் சுட்டிக் கொண்ட ஒரே நபர் அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் தந்த அந்த உரிமைகளை, தலைவர் தந்த உரிமையை, பாதுகாத்த அம்மா அவர்கள் தந்த உரிமையை மீண்டும்